ரஜினி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக ஒட்டுமொத்த திரையுலகில் உச்சரிக்கப்படும் மந்திர சொல் இது. இன்றைய நாளில் யார் வேண்டுமானாலும் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என மார்தட்டி கொள்ளலாம். ஆனால் அது எல்லாமே கையில் ஸ்பேனர் பிடிச்சவனெல்லாம் மெக்கானிக் ஆகிவிட முடியுமா என்ற கதைதான். ஒரு நடிகனின் சாதனையை பேச வேண்டுமானால் ரஜினி என்கிற பெயரை உபயோகித்தால் மட்டுமே அது சாதனை. இல்லை என்றால் அது 10ஓடு 11 தான். அந்த அளவுக்கு ரஜினி என்ன செய்துவிட்டார்? அவரும் ஒரு நடிகர் தானே என்று தோன்றலாம். அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வரலாற்று பக்கங்களை புரட்ட வேண்டும். இதுதான் ரஜினி ஸ்டைல். ரஜினி தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்த 3 ஆண்டுகளிலேயே, அதாவது 1978ஆம் ஆண்டே அவரை சூப்பர் ஸ்டார் என விளம்பரப்படுத்தினர். அப்போதைக்கு ரஜினி வில்லன் கதாபாத்திரத்திற்கு தான் பெயர் பெற்றவர். தனக்கு தானாக கிடைத்த பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள ரஜினி எடுத்துக்கொண்ட தாரக மந்திரம் உழைப்புதான். சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைத்த அந்த ஆண்டில் மட்டும் வெறித்தனமாக 20 படங்களுக்கு மேல் நடித்து ஒட்டுமொத்த தியேட்டர்களை அசராமல் அலங்கரித்தார். அதற்கு பலனாகத்தான் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருக்கும் ரசிகர்கள் கூட ரஜினியின் ரசிக படையில் இணைந்தனர். ரஜினிக்கு முன் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஹீரோவாக இருந்த எம்ஜிஆர் ஹீரோக்களுக்கு என்று ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் அதனை உடைத்தெறிந்து ரஜினி நடிப்பில் புதிய பாணியை கொண்டு வந்தார். கருப்பு நிறம், வாரப்படாத தலைமுடி, சிகரெட்டை ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிப்பது, மின்னல் வேகத்தில் டயலாக் பேசுவது என எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம். அதுவரை எம்ஜிஆரால் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமா பின்பற்றி கொண்டிருந்த மாஸ் ஹீரோ ஃபார்முலாவை உடைத்து தூர போட்டுவிட்டு, நான் அடுத்த எம்ஜிஆர் அல்ல, நான் தான் முதல் ரஜினி என்று முத்திரை குத்தி ஹீரோ வில்லன் என இரண்டிலுமே புகுந்து விளையாடினார். நான் சக்கரவர்த்திடா. என்ன பாக்குறேன்? ஒரிஜினலாவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரையில் ரஜினியின் படங்கள் தயாரிப்பாளருக்கு குறைந்தபட்ச கேரண்டியை தந்துவிடும். இந்த கன்சிஸ்டன்சி தான் அவர் செய்ததில் மிக பெரும் சாதனை. அதனால் ரஜினி படங்களின் வியாபாரமும் அவர் சம்பளமும் ஒரே சீராக படத்துக்கு படம் ஏறிக்கொண்டே இருந்தது. கதையை தாண்டி நடிகருக்கான முகத்திற்காக படம் ஓடுகிறது என்றால் அது நடிகர் ரஜினிக்காகத்தான். ரஜினி துவக்கி வைத்த தமிழ் சினிமா கலாச்சாரங்கள் ஏராளம். ரஜினி கண்ணாடியை கழற்றி திரும்ப மாட்டும் ஸ்டைல் இன்று வரை பெரும்பாலான மாஸ் ஹீரோ படங்களிலும் கடைபிடிக்கப்படுகிறது. ரஜினி நடித்த 25% படங்களின் தலைப்புகள் திரும்பவும் வைக்கப்பட்டு விட்டன. ஒரு கதாநாயகனின் பெயருக்கென்று ஒரு பிரத்யேக டைட்டில் கார்டையும் அதற்கென பிரத்யேக இசையையும் இந்தியாவிலேயே முதலாக ரஜினிக்காக அண்ணாமலை படம் மூலம் உருவாக்கப்பட்டது. பட டைட்டிலை தாண்டி ஹீரோ பெயருக்கென்று ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலை கொண்டு வந்தார் ரஜினி. இன்டர்வெலுக்கு முன் தியேட்டர் அதிரும் மாஸ் சீன் வைப்பதை பாட்ஷாவில் தொடங்கி வைத்தவர் ரஜினிதான். இன்று வரை அதுதான் தொடர்கிறது. தமிழ் சினிமாவில் அதிகாலை காட்சி கலாச்சாரத்தையும் துவக்கி வைத்தார். FDFS, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்பதை ரசிகர்கள் மத்தியில் மந்திரமாக்கியவர் ரஜினிதான். நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். ரஜினி ஒரு பந்தய குதிரை அல்ல,
எப்போதும் ஜெயிக்கும் வெற்றி குதிரை என்பதை தயாரிப்பாளர்கள் கண்கூடாக கண்டுகொண்டனர். ரஜினியின் படம் என்றால் படமே துவங்காமல் தயாரிப்பாளரின் கையில் மொத்த பணமும் வந்துவிடும். ஒரு பிச்சைக்காரனுக்கு படம் நடித்து தருகிறேன் என்று ரஜினி கையெழுத்து போட்டுவிட்டால் அடுத்த நொடி அவன் கோடீஸ்வரன் என்று அப்போதே தமிழ் சினிமாவில் பேசிக் கொள்வார்கள். ஒரு கையெழுத்தில் ஒருவனை கோடீஸ்வரனாக்கிவிடும் சக்தி வாய்ந்தவராக ரஜினி இருந்தார், இன்னமும் இருக்கிறார். நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும், நான் குதிரை சக்கன் எந்திரிக்க. 90களின் ஆரம்பம் முதல் சூப்பர் ஸ்டார் என்கிற நிலையையும் கடந்து ரஜினி ஒரு பெரும் சகாப்தமாக உருவெடுத்தார். தர்மதுரை, தளபதி, மன்னன், அண்ணாமலை, எஜமான், வீரா, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், சந்திரமுகி, சிவாஜி போன்றவை 175 நாட்களை கடந்த வெற்றி படங்கள். ரஜினியின் படங்கள் எல்லாம் கோடியில் வருமானம் ஈட்டிக் கொடுத்தன. ஒரு தமிழ் சினிமா 100 கோடி ரூபாய் வசூலிக்கும் என தனது படம் மூலம் முதலில் நிரூபித்து காட்டியவர் ரஜினி. பொதுவாக வயது கூட கூட ஒரு நடிகருக்கு மார்க்கெட் குறையத்தான் வேண்டும். ஆனால் இவருக்கு மட்டும் மார்க்கெட் ஏறிக்கொண்டே போகிறது. இத்துணைக்கும் வழுக்கை தலை, நரைத்த தாடி, மீசை என தனது ஒரிஜினல் தோற்றத்துடன் வெளியே வர ரஜினி தயங்கியதே இல்லை. ரஜினி என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு பிராண்ட். என்று நினைத்தாயோ? ரஜினிகாந்த் என்பவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம். தமிழ் சினிமாவின் முதல் மற்றும் கடைசி சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் என்பதை மறுப்பதற்கில்லை. என்னை யாராலையும் அழைக்க முடியாது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார் கம்பெனியில கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த். குட்டி மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு புலியா மாறுவாங்க. நேரடியா பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இன்னொரு அவதாரம் தான். ஸ்டைலா இருக்கா? 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர இந்த ஆளு வந்து இது எப்படி இருக்கு? தொடரா பார்க்கலாம்.